Assalamualaikum lovelies, welcome to Ridhu's Mom Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் தான் பண்ண போறோம். என்னோட ஸ்டைல்ல சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்றேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணிட்டு அதையும் போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தென் வந்து எக்கு ஒரு 2 எக்கு எடுத்திருக்கேன். ஸோ 2 எக்கையும் உடச்சி ஊற்றிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனியன் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும். பட் வந்து இது என்னோட ஒரு சின்ன டிப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அந்த ஆனியன் வந்து அந்த கடாயிலே வந்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம எக்கு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து பச்சை வாசனை எக்கோடதும் இருக்காது, இதுவும் வந்து ஒட்டி வராமல் இருக்கும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தென் வந்து ஒரு வெஜிடபிள்ஸாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம்மு, தென் வந்து சில்லி, க்ரீன் சில்லி இது எல்லாத்தையுமே வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடியே வந்து ஒரு 80% அளவு குக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப வந்து குழஞ்சி வந்துடும். ஒரு 80% குக் பண்ணி அதையும் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்க அந்த 20% நம்ம இந்த ஃப்ரைலேயே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா குக் ஆகிடும். தென் வந்து சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா வெறும் சில்லி பவுட்ரு அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூனு, அப்புறம் ஒயிட் பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூனு, சில்லி சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும், அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து சுகர் ஒரு 2 பிஞ்ச் வந்து சுகர் வந்து நான் அதாவது 2 சிட்டிக்கி சுகர் போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா அந்த நூடுல்ஸும் அந்த நம்ம போட்டிருக்க அந்த மசாலா ஐட்டம் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் 65 ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி சிக்கனை வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனோட வந்து நூடுல்ஸையும் நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆனோடனே அது ஒரு ப்ரிப்பரேஷன் ஆகி வந்துடும். நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்றது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். இதுதான் வந்து என்னோடய ஸ்டைல் வந்து சிக்கன் நூடுல்ஸு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் ஃபைனல் நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ இதுதான் என்னோடய ஸ்டைல் வந்து சிக்கன் நூடுல்ஸு. நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேனலையும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.